Hi guys, இது வந்து டீ டம்ளர் கிடையாது. நம்ம வந்து டிமார்ட்ல தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து டிமார்ட் பர்ச்சேஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து டீ டம்ளர் கிடையாது. கோக்டல் வந்து நம்ம ஜூஸ் போடுவோம், மொஜிட்டோ போடுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டம்ளர்ல போட்டுட்டு இதில் வந்து நம்மளுக்கு புதினா, லெமன் இதெல்லாம் வந்து நம்ம காரசாரமாக வந்து பெப்பர்லாம் போட்டு அந்த வந்து கோக்டலில் வந்து நம்ம இதை போடுவாங்க. போட்டோடனே நம்மளுக்கு வந்து பொங்கி வரும் பார்த்தீங்கன்னா, அந்த டம்ளர் தான் இது. அதனால தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். கோக்டல் போடுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். மினி டம்ளர் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எடுத்து வச்சிட்டேன். சரி, அதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒன்று வந்து 40 rupees வந்துட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் இருக்கும். இது ரெண்டுமே ஒரே ஷேப் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது போட்டிருப்பாங்க பாருங்கள், அந்த ஷைனிங் இது போட்டிருப்பாங்க நீட்டாக வந்துட்டு. அந்த பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஷேடோ மாதிரி இருக்கும் இதில் பார்க்குறதுக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டைப்பில் வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து ரவுண்ட் டைப்பு. இப்போ 4 டம்ளர் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த 4 டம்ளர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செராமிக் வந்து இது நம்ம யூடியூப் சேனலுக்காகவே நம்ம மெயினாக வந்து இந்த கப்பை வந்து ரொம்ப நாளாக வந்து நான் இதை டிமார்ட்டில் வந்து கேட்டுட்டு இருந்தேன். சரி, அவங்க வந்து வரட்டும் நான் தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதோடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 40 rupees வந்துட்டு, ரேட்டு வந்து 50 ரூபாய், 10 rupees வந்து இது லெஸ் பண்ணி கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பை வந்து ஒரு 8 கப்பு வந்து எடுத்துருக்கேன். இதில் வந்து எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கலரு. பிளாக் மட்டும் நான் வந்து ஒரு 3 கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனு, பர்பிளு, அதுக்கப்புறம் மெரனு, இதெல்லாம் மெரூன் கலரில் எடுத்துருக்கேன். எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அந்த கப்பு வந்து சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. இந்த பில்லு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், 50 ரூபா இதோட ரேட்டு வந்துட்டு. நம்மளுக்கு வந்துட்டு 40 rupees வந்து கொடுத்தாங்க. இந்த கப்பு வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் நம்ம வந்து குக்கிங் பண்ணும்போது நம்ம சால்ட்டு, பெப்பரு, அதுக்கு ரெட் சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் போனால் நம்ம ஏதாவது நம்ம வந்து குக் பண்ணும்போது மசாலா, ட்ரை மசாலா போடும்போது நம்மளுக்கு இந்த கப்லேருந்து அதை நம்ம போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக அளவும் இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இது வந்து கப்பு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 எடுத்திருக்கேன். மொத்தம் 8 கப் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவுல் வந்து வாங்கினேன். இந்த பிளாக் பவுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டில் வந்து ஷேடோ போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷேடோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்மளுக்கு கோக்னட் அந்த தேங்காவோட இது இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது இது பார்க்கறதுக்கு. நானும் அந்த மாதிரி தான் நினச்சி வாங்கினேன். சூப்பராக இருந்தது. சேம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து வார்னிஷ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ வந்துட்டு. அதெல்லாம் நம்ம வந்து வாங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 80 ரூபாய், ரேட்டு வந்து 80 rupees வந்துட்டு. 80 ரூபாய் ரேட்டு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா 40 rupees ஆகுது. ஒரு கப்பு வந்து பார்த்திங்கன்னா 40 ஆகுது. 2 கப்பு வந்து நம்ம வாங்கணும். இது வந்து நம்ம சூப்பு வந்து சாப்பிட்லாம். சூப் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து சூப் சாப்பிடும்போது கப்பில் டேஸ்ட் வராது. நம்ம நல்லா டேஸ்ட்டாக வந்து சூப் செஞ்சுட்டு சூப் வந்து நம்ம இதில் ஊற்றி சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு அந்த கலர்ஃபுல் வந்து அட்ராக்டிவ் தான் மெயினாக சாப்பிடும்போது பார்ப்போம் இல்லையா. ஸோ அதனால் வந்து இது வந்து எல்லாமே டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இது வந்து 2 கப்பு வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய கப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய கப்பு வந்து இதுவும் 1 வாங்கினா 1 ஃப்ரீ. நம்ம இதில் தான் வாங்கணும். பார்த்திங்கன்னா இது வந்து 150. இப்போ நம்ம இந்த வாங்கினோம் பார்த்திங்கன்னா இந்த மெத்தட்லேயே தான் வந்துட்டு இருக்குது. 150 இது வந்துட்டு. இந்த கப்பு ஷேடோ தான் இதுவும். பிளாக் அண்ட் கோல்டு ஷைனிங் இது வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். லைட் வெயிட்டு, ரொம்ப வந்து வெயிட் கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து செராமிக் வந்து கிடையாது. இது வந்து நல்லா கொஞ்சம் ஒரு மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குவாலிட்டிக்கு அந்த இந்த பேங்காய் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் இருக்குது. பாருங்கள், சவுண்ட் வந்து நல்லா கேட்கும். பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் பிளாக்கும் இது ஒயிட் எடுத்தேன். ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து 150 தான். 150க்கு வந்து நம்ம பிளாக் ஒயிட் ரெண்டுமே எடுத்துக்கலாம். இல்லை நம்ம ஒயிட் வேணுன்னா ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாம், பிளாக் வேணால் பிளாக் மட்டுமே எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எது வேணுமோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த பபுள்ஸ் போட்டிருக்காங்க. நல்லா ஹேண்டில் பண்ணுறது சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பபுள்ஸ் இருக்கும். இது வந்து தெரியாத வீடியோவில். ஸோ பாருங்கள், இங்கே வந்து பபுள்ஸ் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து அது கிரிப் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணும்போது கிரிப் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் கிரேவி வந்து நம்ம சேனலுக்காக நம்ம வந்து கிரேவிலாம் நம்ம தம்பேலுக்கு வைக்கும்போது, ஸோ அந்த தம்பேலுக்கு வந்து ஃபோட்டோக்காக நம்ம இந்த மாதிரி பவுலில் வந்து கிரேவி வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பிளாக்ல இருக்கும்போதும் பாருங்கள், பிளாக்ல இருக்கும்போது நல்லா நம்மளுக்கு இருக்கும். இந்த 2 பவுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கணும். இது 2 வழிக்கும் நம்ம வந்து வாங்கினது. அடுத்து வந்து நம்ம வேறு பார்க்கலாம். நம்ம என்ன வாங்கணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓம் ஒன் இது வந்து ஆயில் வந்து ஃப்ரை பண்ணலாம். நாஸ்டிக் ஃபேன் தான்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது எடுத்துகிட்டு பார்ப்போம். இது வந்து நாஸ்டிக் வந்து உள் சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சில்வரில் கொடுத்துருக்காங்க. சில்வரில் வந்து இங்கே திக்னஸ் இந்த ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக ஒரு கோட்டிங் நல்லா ரொம்ப டைட்டாக வந்து நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாஸ்டிக் இது வந்து இருக்கிறது. நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக்கில் கூட நம்ம குக் பண்ணிக்கலாம், இண்டஸ் ஸ்டவ்வில் கூட நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கரண்ட் அடுப்புலேயே நம்ம செஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் ஹேண்டல் தான் வந்து ஸ்டீலில் வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இந்த ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து ரோஸ்ட் பண்ணலாம், நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம், ஆயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதிலே இதே போட்டிருக்காங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 800 வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஆஃபரில் வந்து 399க்கு வந்து கொடுத்துருக்காங்க. 399 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு 800 ரூபா. ஆனால் நான் வந்து டிமார்ட்டில் ஆஃபரில் தான் நான் வந்து நிறைய வாங்கியிருக்கேன். இங்கே வந்து பாருங்கள் எம்ஆர்பி ரேட்டே வந்து 800 ரூபா தான் வந்து போட்டிருக்காங்க. எம்ஆர்பி ரேட்டு இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அது எல்லாமே நம்மளுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ட்டாக நம்மளுக்கு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃப்ரை பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இருந்து அவ்வளோ ஆயில் வந்து ஒட்டாது, நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுக்காகனா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து ஒரு இது கிடைக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன்லாம் வந்து செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி குலோப் ஜாமுன் செய்யும் போதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த நம்ம பாத்திரம் வேறு பாத்திரத்தில் செய்யும்போது அடியில் பிடிக்கும். குலோப் ஜாமுன்லாம் வந்துட்டு டக்குன்னு வந்து அடியில் உக்காஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நாஸ்டிக்கில் நம்ம யூஸ்